ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? 22/3/2026 அவ்யக்த முரளி. ஒரிஜினல் டேட் 7/4/2009. காரணம் அப்படிங்கிற சத்தத்திலிருந்து விடுபட்டு முகம் மற்றும் நடத்தையின் மூலமாக முக்தி கொடுக்கக்கூடிய முக்தி வள்ளல் ஆகுங்கள். ஸோ சேவையில் எப்படி ஊக்க உற்சாகத்தோடு இருக்கிறீங்களோ அதே மாதிரி எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வுலையும் இருக்கணும். அந்த சேவையில் கூட பற்று வந்துடக்கூடாது. இல்லை, ஊக்க உற்சாகத்தோடு செய்யணும், ஆனாலும் விடுபட்டு செய்யணும். அன்பு விடுபட்டு இருக்கிறது, ரெண்டும் பேலன்ஸாக இருக்கணும். ஏன்னா இங்கேருந்து நம்ம தப்பிச்சு போகணும், கலியுகத்தை விட்டு தப்பிச்சு போகணும். அதனால் இங்கே இருக்கிற எதுலேயும் நம்ம மயங்கக்கூடாது, அதில் கவனம் கொடுக்கணும். இன்றைக்கி பாப்தாதா நாலா பக்கத்துலேயும் இருக்கக்கூடிய இரட்டை எஜமானர்களாக இருக்கிற குழந்தைங்களை பார்த்துட்டு இருக்கிறார். அது எப்படி இரட்டை எஜமானர்கள்? ஒன்று, பாபாவுடைய எல்லா பொக்கிஷங்களுக்கும் நீங்கள் எஜமானர்கள். ரெண்டாவது, சுயராஜ்யத்தின் எஜமானர்கள். ஒவ்வொரு குழந்தைக்குமே பாபா கிட்டேருந்து இந்த 2 வகையான எஜமானருக்கான உரிமை கிடைச்சிருக்குது. அதனால தான் இரட்டை எஜமானர்கள்னு பாபா சொல்கிறார். நீங்கள் இப்போ குழந்தையாகவும் இருக்கிறீங்க பாபாவுக்கு, அதே நேரத்தில் அந்த பொக்கிஷத்தின் எஜமானராகவும் இருக்கிறீங்க. நீங்கள் எப்போ என்னோட பாபான்னு சொல்கிறீங்களோ அப்போ பாபா கூட என்னோட குழந்தைன்னு சொல்கிறார். அப்போ நான் குழந்தையாகவும் இருக்கிறேன், எஜமானராகவும் இருக்கிறேன் அப்படின்ற 2 உணர்வையும் நாம் அனுபவம் செய்கிறோம். எப்பெல்லாம் நாம் பாபான்னு சொல்கிறோமோ அல்லது அவர் நம்மளை குழந்தைன்னு சொல்கிறாரோ அப்போல்லாம் இந்த 2ம் ஞாபகம் இருக்கணும். நான் எஜமானனாக இருக்கிறேன், குழந்தையாக இருக்கிறேன். இன்றைக்கி நிறைய குழந்தைங்க இருக்கிறாங்க. ஏன்னா இது இந்த வருஷத்துக்கான கடைசி டர்ன், கடைசி பாபா மீட். இன்றைக்கி பாப்தாதா ஒவ்வொருத்தருடைய முயற்சியையும் சரி பார்க்கிறார். என்ன பார்த்துருப்பார் சொல்லுங்கள்? உங்களுக்கு தெரியும்ல, நீங்களே கேட்டுக்கோங்க, சொல்லுங்கள். என்னுடைய புருஷார்த்தம் என்ன? அதை தானே பாபா பார்த்துருப்பார். முயற்சியை தானே சரி பண்ணுறாரு, சரி பார்க்குறாரு. அப்போ என்னுடைய முயற்சி என்னவாக இருக்குதுன்னு உங்களை நீங்களே கேளுங்க. ஸோ பாப்தாதா எல்லா குழந்தைங்களும் பார்த்து குஷியும் அடைஞ்சார். ஆனாலும் பாபாவுக்கு ஒரு ஆசை இருக்குது. அது என்ன தெரியுமா? அந்த ஆசையை நிறைவேற்றுவீங்களா? ஒரே ஒரு ஆசை தான், சொல்லுங்கள், நிறைவேற்றுவீங்களா? நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கையை உயர்த்துங்க. ரொம்ப நல்லது. ரொம்ப சின்ன ஆசை தான். இன்னையிலிருந்து ஒரு வார்த்தையை மட்டும் மாற்றிக்கோங்கன்ற. ஏன்னா அந்த ஒரு வார்த்தை தான் உங்களை மறுபடி கீழே விழ வைக்குது. அது என்ன வார்த்தை? காரணம். நான் கோபப்பட்டிருக்க மாட்டேன், ஏன் கோபப்பட்டேன்னா அப்படின்னு ஒரு காரணம். நான் காமத்தில் விழுந்திருக்க மாட்டேன், ஏன் விழுந்தேன்னா ஒரு காரணம். இந்த காரணம்ன்ற வார்த்தையை மாற்றி எப்போவுமே நிவாரணம்ன்ற வார்த்தையை கடைபிடிங்க. அதுக்கு என்ன தீர்வு? அதுதான் உங்களுக்கு தெரியணும். விழுறதுக்கான காரணத்தை தேடாதீங்க, விழாமல் இருக்கிறதுக்கான தீர்வு என்னன்னு தேடி அதை கடைப்பிடிங்க. இல்லையா? பாபாவை மட்டும் பிடிச்சிட்டு இருக்க சொன்னார், அதான் தீர்வு. ஏன்னா உங்களுடைய சேவையே உலகத்தில் உள்ள எல்லா ஆத்மாக்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் காரணத்தை தீர்க்கிறது தான் உங்கள் சேவை.
அப்போ நீங்களே ஒரு காரணத்தை சொல்லி பிரச்சனைக்குள்ளே சிக்கிக்கலாமா? தீர்வு வழங்குறதன் மூலமாக தான் அவங்கள நீங்கள் முக்தி தாமத்துக்கு அழைச்சிட்டு போக முடியும். ஏன்னா நீங்கள் எல்லோருக்கும் முக்தி கொடுப்பவர்கள். ஸோ மற்றவங்களுக்கு நீங்கள் முக்தி கொடுக்குறீங்கன்னா முதல்ல உங்கள் சொந்த காரணங்கள்லேருந்து நீங்கள் முக்தி அடையணும் இல்லை? அப்போ தானே உங்களால் மற்றவங்களுக்கு முக்தி கொடுக்க முடியும், அவங்கள அந்த அமைதியான நிலைக்கு அனுப்ப முடியும். அதனால் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் மாற்றுறது கஷ்டமாக ஈஸியாக, காரணத்தை நிவாரணமாக மாற்றுறது. இன்றைக்கி வந்திருக்கிறவங்க மற்றும் அவங்கவுங்க சென்டரில் இருந்தே டிவி மூலமாக பார்த்துட்டு இருக்கிறவங்க, கேட்டுட்டு இருக்கிறவங்க எல்லார்கிட்ட இருந்தும் பாப்தாதா ஒரு வார்த்தையுடைய மாற்றத்தை தான் விரும்புகிறார். என்ன வார்த்தை? இந்த காரணம்ன்ற வார்த்தை, சாக்கு போக்கு சொல்கிறது. இதுதான் ஒருத்தரை கீழே விழ வைக்குது. அரை கல்பமாக காரணத்திலேயே இருந்துட்டீங்க. அவன் நல்லவன் தான், இந்த பிரச்சனை வந்தது அதனால் இப்படி பண்ணான் அப்படின்ட்டு ஒன்றுத்துக்கும் ஒரு காரணம். இப்போ நிவாரணம் காண வேண்டிய நேரம் இல்லை? அதுதான் சமாதான ஸ்வரூபம் அப்படிங்கிறது. சமாதானம் உண்டாகட்டும்னா அதுதான் அர்த்தம். ஆத்ம சாந்தி அடையட்டோன்னா என்ன பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் வச்சுட்டு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு அர்த்தம். ஏன்னா நிவாரணம் தான் நிர்வாணத்துக்கு, அதாவது முக்திக்கு வழிவகுக்கும் இல்லையா? அப்படியே முற்றுப்புள்ளி. ஸோ தந்தைக்கிட்ட இந்த வாக்குறுதி கொடுக்குற துணிச்சல் இருக்குதா? இந்த வார்த்தையை மாற்றுற துணிச்சல். ஏன்னா இது கடைசி டர்னுன்ட்டு எல்லாம் உற்சாகத்தோடு வந்துருக்கிறீங்க. பாப்தாதா ஒவ்வொருத்தருக்கும் வாழ்த்து கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் தங்குறதுக்கோ சாப்பிட்றதுக்கோ சிரமங்கள் இருந்திருக்கலாம் இல்லையா? நிறைய க்யூவில் நிற்க வேண்டியதாக இருக்கும். சிலருக்கு ரூம் கிடச்சிருக்காது, வெளியில் தங்க வேண்டியிருக்கலாம். இது மாதிரி சிரமம் இருந்திருக்கலாம். ஆனாலும் சிரமம் இருக்குன்னு தெரிஞ்சும் ஏன் வந்தீங்க? அன்புனால் ஈர்க்கப்பட்டு வந்திருக்கிறீங்க. பட் இருந்தாலும் பக்தர்கள் அனுபவிக்கிற அளவுக்குலாம் நம்ம சிரமம் அனுபவிக்கலை இல்லையா? கோயிலில் தரையில் படுத்துட்டு இருப்பாங்க, குளிரில் மழை பெஞ்சால் ஒதுங்கிறதுக்கு இடம் இருக்காது, பாத்ரூம் இருக்காது. அப்படியே நமக்கு மதுபனில் எல்லா வசதியும் இருக்குது இல்லையா? ஸோ இருந்தாலும் அந்த சின்ன சிரமத்தை கூட தாங்கிக்கிறதுக்கு ஏன் வந்தீங்க அவ்வளோ செலவு பண்ணி? அன்புனால் வந்தீங்க. அன்புன்ற விமானம் தான் உங்களை மதுபனுக்கு அழைச்சிட்டு வந்துச்சு இல்லையா? அந்த விமானம் அடுத்தது தான். ஃபஸ்ட்டு அன்புன்ற விமானம். ஒவ்வொருத்தருடைய அன்பையும் பார்த்து பாப்தாதா கோடி மடங்கு இதயபூர்வமான அன்பை திரும்ப தரார். ஏன்னா நீங்கள் அவ்வளோ கொடுத்துருக்குறீங்களே, நீங்கள் கொடுத்ததை கோடி மடங்காக்கி திருப்பி கொடுக்குறார் நமக்கு அதே அன்பை. சரி, அன்பு வச்சுருக்கிறீங்க. அன்பில் என்ன பண்ணுவீங்க? ஏன்னா நம்ம யார்கிட்ட அன்பு அடையிறோமோ அவங்களுக்கு ஒரு பரிசு கொடுப்போம் தானே. அதனால் பாப்தாதாவுக்கு இந்த காரணன்ற வார்த்தையை பரிசாக கொடுத்துடுங்கன்றார். ஸோ பாபாவுடைய இந்த ஆசையை நீங்கள் நிறைவேற்றணும் தானே. எங்கே மறுபடியும் கை உயர்த்துங்க பார்ப்போம். இந்த வார்த்தையை இங்கேயே விட்டுட்டு போயிடணும். இனி காரணமே சொல்லக்கூடாது. என்ன ஆனாலும் நான் பாபாவை தான் வெளிப்படுத்துவேன், பாபா சொன்ன மாதிரி தான் நடப்பேன். ஸோ இங்கே மதுபனு கேட்டை விட்டு வெளியே போகும்போதே காரணன்ற வார்த்தை முடிவுக்கு வந்துருக்கணும். இதோடைய நினைவு தான் கங்கைக்கு போனாங்கன்னா ஏதாவது நமக்கு பிடிச்சதை தொலைச்சிட்டு வரணும், விட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே என்ன பண்ணணும்? காரணம்ன்ற வார்த்தை முடிவுக்கு வந்துடணும்.
கேட்டை தாண்டும்பொழுது காரணன்றதை நீங்கள் இங்கேயே விட்டுட்டு போயிடணும். ஸோ ஒருவேளை தவறுதலாக அந்த எண்ணம் வருது, காரணம் வருது அப்படின்னா அது தந்தைக்கிட்ட அடைக்கலமாக ஒப்படைச்சிருக்கிறீங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இப்போ தந்தையோடைய இது, அது திருப்பி எடுக்கலாமா? அவர்கிட்ட கொடுத்தாச்சு, தானமாக கொடுத்தாச்சு இல்லையா? பிச்சைக்காரன்ட்ட போட்டுட்டு பிச்சைக்காரங்கிட்ட போய் திரும்ப எப்போ காசு கொடுப்பான்ட்டு திரும்ப வாங்குவீங்களா? அதனால் எல்லோரும் உறுதியான சங்கல்பம் செஞ்சிட்டிங்களா? மீண்டும் கையை உயர்த்துங்க. ஏன் திரும்ப திரும்ப கையை உயர்த்த சொல்கிறார்? ஒவ்வொரு தடையும் கையை உயர்த்தும் போது எதுக்கு கையை உயர்த்துறன்றது மீண்டும் மீண்டும் உங்கள் மனதில் ஆழமாக பதியணுன்றதுக்காக தான். ஸோ பின்னாடி உட்காந்துட்டு இருக்கிறவங்க கையை அசைங்க. சாந்திவனத்தில் சுமார் 28,000 29,000 சகோதர சகோதரிகள் உள்ளேயும் சரி வெளியிலையும் உட்காந்து முரளியை கேட்டுட்டு இருக்கிறாங்க. எல்லோரும் கையை அசைக்கிறாங்க. நல்லது, ரொம்ப நல்லது. ஏன்னா காலத்தின் தேவைக்கேற்ப மக்கள் கூடிய சீக்கிரம் உங்கள் முன்னாடி க்யூவில் நிற்க போகிறாங்க. ஏன் நிற்பாங்க? முக்தி அளிப்பவரே எங்களுக்கு முக்தி கொடுங்கன்னு கேட்கறதுக்காக நிற்பாங்க. இன்றைக்கி கோயிலில் நிற்கிறாங்கல்ல, உயிரோட்டமாக உங்கள் முன்னாடி இறுதியில் நின்னதோடைய நினைவு தான் அங்கே நிற்கிறாங்க. அப்போ ஒரு சில கோயிலில் தானே அவ்வளோ கூட்டம், ஸ்ரீரங்கம், திருப்பதி. இப்போ அந்த மாதிரி சக்திசாலியாக நீங்கள் ஆகணும். அப்படி முக்தி அளிப்பவராக நீங்கள் மாறணும் அப்படின்னா முதல்ல இந்த ஒரு வார்த்தையில் இருந்து, அதாவது காரணன்ற வார்த்தையிலிருந்து நீங்கள் விடுபடணும், முக்தி அடையணும். அப்போ தான் நீங்கள் மற்றவங்களுக்கு முக்தி கொடுக்க முடியும். ஸோ அதனால் இந்த வருடத்துடைய வீட்டு பாடம் என்ன தெரியுமா? நான் முக்தி அடைந்து மற்றவர்களுக்கு முக்தி கொடுக்கணும். இதுதான் இந்த வருடத்தின் வீட்டு பாடம் அப்படின்னா பாப்தாதா விருப்பம். ஏன்னா பிரச்சனைகளோ நாளுக்கு நாள் அதிகமாக தான் போகுது. அதனால் ஒவ்வொரு பிரச்சனையும் தீர்வாக தான் மாறணும், அடுத்த பிரச்சனைக்கு காரணமாக மாறக்கூடாது. உங்களுடைய உழைப்பும் நேரமும் பிரச்சனைகளை தீர்ப்பதிலேயே செலவாயிடக்கூடாது. இல்லை அப்படி ஒரு செகண்டில் அதை முடிக்கணும். நிவாரணம் தான், காரணமே தெரியக்கூடாது. உங்கள் பக்தர்களுடைய கதறலும் காலத்தின் அழைப்பும் உங்களுக்கு கேட்கலையா? அதனால் காலத்திற்கேற்ப என்ன மாற்றம் அவசியம்? பாருங்கள், பக்தர்களுடைய கதறல் கேட்கலையான்றார். அப்போ அவங்க கதறது எங்கள் பிரச்சனையை தீருங்கன்ட்டு. நீங்கள் உங்கள் பிரச்சனையை தீர்க்க முடியலன்னா காலத்தின் அழைப்பும் பிரச்சனைகள் இல்லாத உலகத்தை உருவாக்குங்கன்னு கூப்பிடுது. கேட்கலையா இது? அதனால் காலத்திற்கேற்ப என்ன மாற்றம் இப்போ அவசியமாக இருக்குது? ஸோ இப்போதைய காலத்துக்கு ஏற்ப என்ன மாற்றம் கண்டிப்பாக தேவைப்படுது தெரியுமா? ஏன்னா இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு அனுபவ மூர்த்தியாக மாறணும். மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு அனுபவத்தை வழங்க வேண்டிய அவசியம் இருக்குது இல்லையா? நீங்கள் அனுபவ மூர்த்தியாகி மற்றவர்களுக்கும் அனுபவத்தை ஏற்படுத்தணும். ஸோ அதனால் உங்களுடைய முகத்தின் மூலமாகவும் நடத்தையின் மூலமாகவும் நீங்கள் முக்தி கொடுப்பவருடைய குழந்தைகள், மற்றவர்களுக்கு முக்தி கொடுப்பவர்கள் அப்படிங்கிறது தெளிவாக தெரியணும் இல்லை? உங்கள் முகமும் நடத்தையும் தெரியப்படுத்தணும். நான் முக்தி அளிப்பவருடைய குழந்தை, மற்றவங்களுக்கு நான் முக்தி கொடுப்பவர் அப்படிங்கிறது உங்கள் முகத்தில் தெரியணுன்றார்.
இல்லை உங்கள் முகத்தை பார்த்த உடனே அவங்க சாந்தமாயிடணும். எல்லா பலகீனம் வீண் எண்ணத்துலேருந்து விடுபடணும். ஸோ அப்படி உங்கள் முகமே தெரியணும், உங்களுடைய ஒவ்வொரு நடத்தையும் தெரியணுன்றார். ஸோ முக்தி கொடுப்பவருடைய குழந்தனும் தெரியணும். இதுதான் பாபாவுடைய விருப்பம். உங்கள் நெத்தியில் ஜொலிக்கிற நட்சத்திரத்தின் அனுபவம் மற்றவங்களுக்கு ஏற்படணுன்றார். வெறும் பேச்சினால் மட்டும் இல்லாமல் உங்கள் முகத்தை பார்த்தாலே அவங்களுக்கு அனுபவம் கிடைக்கணும். இவங்க நல்லா பேசுனாங்க வேறு, அவங்கள பார்க்கும்போதே அந்த அனுபவம் ஆகிறதுன்றது வேறு இல்லையா? ஏன்னா அனுபவம் ஒருவரை நெருக்கமாக்குது. ஸோ பேச்சை விட அந்த முகத்தை வச்சே சேவை செய்கிறதுல சிவானி தீதி நம்பர் 1 இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அவங்கள பார்த்த உடனே பலியாகிறதுக்கு காரணம் அந்த முகத்தின் மூலமாகவே அவங்க பாபாவை வெளிப்படுத்துகிறாங்க, அந்த அனுபவத்தை ஏற்படுத்துகிறாங்க. பெரிய பெரிய ஆன்மீகவாதிகள் எல்லாம் அவங்கள அண்ணாந்து பார்க்குறாங்க. ஜெயா கிஷோர் இது மாதிரி நிறைய பேர். ஸோ அப்போ உங்கள் முகத்தின் மூலமே அந்த அனுபவம் கிடைக்கணும், பேச்சினால தான் கிடைக்கணும்னு இல்லை. ஏன்னா அனுபவம் தான் ஒருத்தரை நெருக்கமாக்கும். இப்போ சினிமா நடிகர்களே அவங்களுடைய படத்தை பார்த்து பிடிக்கிறதில்ல, அவங்கள பார்த்தோன்னே பிடிச்சிடும், அதுக்கப்புறம் அவங்க படம் பிடிக்கும். ஸோ அவங்க முகத்தில் அது லேட்டாக வந்த ஆத்மனால அதில் ஒரு ஈர்ப்பு இருக்குது. ஆனால் நாம் ஃபஸ்ட்டே வந்தவங்க, இப்போ அந்த ஈர்ப்பை நாம் தான் எடுத்துகிட்டு வரணும் பாபா நினைவில் மூழ்கி. அப்போ தான் அனுபவத்தை ஏற்படுத்த முடியும். அனுபவம் தான் மற்றவர்களை நம்ம பக்கம் இழுத்துட்டு வரும். இந்த அனுபவத்தை உங்களுடைய முகத்தின் மூலமாகவும் நடத்தையின் மூலமாகவும் காட்டுங்க. ஸோ உதாரணமாக அறிவியல் சாதனங்கள் அனுபவத்தை கொடுக்குதில்ல. இப்போ வெயில் காலம், அந்த நேரம் ஏசி ரூம்குள்ளே போன உடனே அந்த குளிர் அனுபவம் ஆகுது. ஸோ அதுமாரி குளிர் பிரதேசத்தில் அவங்க ஹீட் ஆகிறதுக்கு ஒரு சாதனம் வச்சுருப்பாங்க. அங்கே போன உடனே அப்படியே கதப்பாக இருக்கும். ஸோ இப்படி அனுபவம் செய்ய வைக்கிது இல்லை. ஸோ அறிவியல் சாதனங்களே அனுபவத்தை செய்ய வைக்க முடியுது, அதாவது சயின்ஸே அனுபவத்தை செய்ய வைக்கிதுன்னும் போது சைலன்ஸுன்ற சக்தி மூலமாக அந்த அனுபவத்தை வழங்க முடியாதா என்ன? ஆக்சுவலாக புத்த மதத்தில் இந்த மாதிரி குளிரான இடத்துல இருந்து இமயமலை அந்த மாதிரி இடத்துலலாம் யோகா பண்ணுவாங்க இல்லையா? அப்போ எண்ணத்தின் மூலமாகவே அவங்களோட உடம்பு வெப்பமாக்குவாங்களாம். அதே மாதிரி வெப்பமாக இருக்கிற இடத்துல உடம்பு கூலிங் ஆக்குவாங்களாம். அதாவது கூலிங்காக இருக்கிற மாதிரியே நினைக்கும் போது அப்படி ஆகுமா. இப்போ அதுவுமே சைலன்ஸ் பவர் தான் இல்லையா? அதான் பாபா சொல்கிறார், சைலன்ஸ் சக்தியினால் அந்த அனுபவத்தை உங்களால் வழங்க முடியாதா என்ன? ஏன்னா சைலன்ஸுக்கு முன்னாடி சயின்ஸ் ஒன்றுமே கிடையாது. பாப்தாதா இப்போ குழந்தைங்க கிட்ட என்ன விரும்புகிறார் தெரியுமா? அனுபவ நிலையில் நிலைச்சிருந்து உங்கள் கண்கள் மூலமாகவும் நெற்றியின் மூலமாகவும் ஏதாவது ஒரு சக்தியின் அனுபவத்தை மற்றவங்களுக்கு நீங்கள் ஏற்படுத்தணும் இல்லையா? இப்போ அமைதியின் சொரூபமாக இருக்கிறேன்ற அந்த அனுபவத்தில் நீங்கள் நிலைச்சிருந்தால் அந்த அமைதியின் சக்தி உங்கள் கண்ணு மூலமாக போகணும். அது மற்றவர்களுக்கு அந்த அனுபவத்தை ஏற்படுத்தணும். மெஸ்மரிசெல்லாம் பண்ணுறாங்கல்ல அஞ்ஞானிகளே, இப்போ நம்மளால் அமைதியை கொடுக்க முடியாதா? அல்லது வேறு ஏதாவது ஒரு சக்தியை கொடுக்க முடியாதா? ஸோ அப்படி ஏற்படுத்த முடியுன்றார். நெத்தியின் மூலமாகவும் கண்கள் மூலமாகவும் அப்படி ஏற்படுத்துங்க, அந்த பயிற்சி பண்ணுங்கன்றார். ஸோ பாபா நம்மளை அவ்வளோ பெரிய ஒரு உயரமான இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறார். அவ்வளோ பெரிய பொறுப்பு நமக்கு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அதை தெரியப்படுத்துகிறார். மற்றபடி இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்கன்னா கேட்கும்போது நல்லா இருக்கும். ஆனால் ஒரு பிரச்சனை வரும்போது அது ஞாபகம் இருக்காது, மறந்துடும்.
ஆனால் ஒரு தடவை அனுபவம் ஆச்சுன்னா வாழ்க்கை முழுவதும் அது மறக்காது இல்லையா? அதனால் அனுபவத்தை ஏற்படுத்துங்க. இப்போ விகாரங்களே அப்படி தானே, அது அனுபவம் ஆனதுனால தான் அதை மறக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க. அது மாதிரி இந்த தெய்வீக குணங்களை அனுபவம் பண்ணுங்க, அனுபவம் பண்ண வையுங்க. அப்போ அவங்க வாழ்க்கை முழுவதும் மறக்க மாட்டாங்கன்றார். பாப்தாதா ஒரு காரணத்தை பார்த்தார், ரிசல்ட்டையும் பார்த்தார். ஒரு முடிவை பார்த்து ரொம்ப வாழ்த்து தெரிவித்தார். அது என்ன ரிசல்ட் தெரியுமா? இன்னைய வரைக்கும் குழந்தைங்க கிட்ட சேவையுடைய ஆர்வமும் உற்சாகமும் ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்ல உற்சாகமாக சேவை செய்கிறாங்க. அதுக்கு பாப்தாதா வாழ்த்து கொடுக்குறார். ஸோ சேவையை வளர்க்குறீங்க, அதுக்கு நல்ல பிளானும் பண்ணுறீங்க சேவைக்கு. அவங்கவுங்க சக்திக்கு ஏற்ப அதற்கான ரிசல்ட்டும் கிடைக்கிது. ஆனால் ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்தணும். அது என்ன? அனுபவத்தை ஏற்படுத்துறதுக்கு கவனம் செலுத்தணும். இத்தனை பேருக்கு ஞானத்தை கொடுத்தேன், ஆனால் எத்தனை பேருக்கு அந்த அனுபவத்தை ஏற்படுத்தினீங்க? ஆத்ம உணர்வுனா எப்படி இருக்குன்ற அனுபவம் உங்கள் எதிர நிற்கும்போது அவங்களுக்கு ஆச்சா? அதுக்கு அந்த அனுபவத்தில் மூழ்கி நீங்கள் கொடுத்தீங்களா? அதை தான் புதுமையை பண்ணுங்கன்னு பாபா சொல்கிறார். ஏன்னா இப்போ உங்கள் சேவை புகழடைஞ்சிட்டு இருக்குது இல்லையா? பிரம்மகுமாரிகள் பற்றி நிறைய பேருக்கு தெரியுது, கேட்டு மக்களும் மகிழ்ச்சி அடைகிறாங்க. அதனால் இப்போ அதன் மீது ஆர்வம் அதிகமாகுது. இப்போ இல்லை இந்த ஞானம் பிடிச்சிருக்குதுன்ற மாதிரி வராங்க, ஆனால் அனுபவம் ஆகணுமே. அஞ்ஞானத்திலேயே கேட்பாங்க, இது உங்களுக்கு அனுபவம் ஆச்சான்னு கேட்பாங்க. இப்போ மற்றவங்களுக்கு அனுபவம் ஏற்படுத்துறதுக்கான முறை என்ன? ஸோ என்ன முறை அனுபவம் ஏற்படுத்துறதுக்கு? அதுக்கான விதி என்ன? சேவையில் எந்த அளவுக்கு ஊக்க உற்சாகம் இருக்குதோ அதே அளவுக்கு எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வும் வேணும். இதுதான் அனுபவம் ஏற்படுத்துறதுக்கான முறை இல்லையா? அதிலிருந்து விலகி இருக்கணும். அப்படியே பாபா கிட்ட மட்டுமே புத்தி இணைஞ்சு இருக்கணும். ஸோ முயற்சியில் ஒரு பிரச்சனை வருதுன்னாலே அதுக்கு ஒரே காரணம், இந்த எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வில் குறை இருக்குது, கவனம் இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் இப்போ எல்லையற்ற வைராக்கியம் தேவை. இதுதான் நிரந்தரமாக அனுபவத்தை ஏற்படுத்தக்கூடியது, ஸோ நிலைத்திருக்கக்கூடியது. அதனால் நிரந்தரமாக எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வில் கவனம் கொடுங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி முறையில் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் இப்போ நேரத்தின் அனுசாரம் வைராக்கிய உள்ளுணர்வு உடையவராக ஆனீங்க அப்படின்னா, அதாவது டைம் வரும்போது நான் வைராக்கியம் அடைஞ்சிக்கிறேன், அதுக்குன்னு ஒரு டைம் வரும்ல, எல்லாம் இழக்கும்போது அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னா டைம் முதல் இடத்துக்கு வந்துடும், நீங்கள் ரெண்டாவது இடத்துக்கு தள்ளப்படுவீங்க. ஸோ டைம் தான் உங்களுக்கு வைராக்கியத்தையே கொடுத்ததுன்னு ஆகிடும். அது அஞ்ஞானத்தில் கூட நடக்கும் இல்லையா? ஒருத்தர் மேலே ரொம்ப பற்று பாசம், இப்போ கணவன் மனைவி மேலே ரொம்ப அப்படியே உயிராக நேசம்னு வச்சுக்கோங்க. திடீர்னு ஒருத்தர் துரோகம் பண்ணிவிட்டு இன்னொருத்தர் கூட போயிட்டாருன்னா அப்போ வெறுப்பீங்க. அது டைம் வெறுக்க வைக்கிது இல்லையா? அப்போ அது டைம் முன்னாடி வந்துடுது. அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு விலகி இருக்கணும். ஏன்னா அப்போ நீங்கள் அடி மிதிப்பட்டு அப்புறம் மாறுறீங்க, அதான தண்டனை. இப்போ அந்த தண்டனை இல்லாமல் நீங்கள் மாறணும். இப்போ நேரம் உங்களுக்கு வைராக்கியத்தை உணர வைக்கக்கூடாது, அதுக்கு முன்னாடி நீங்கள் வைராக்கியம் உள்ளுணர்வு உடையவராக மாறிடணும். எல்லையற்ற வைராக்கியம்ன்றது எப்போவுமே இருக்கணும். நல்ல மாய அடி கொடுத்த அப்புறம் வரக்கூடாது இல்லையா? பட்ட பிறகு புத்தி தெளிந்தேன் தங்கமே ஞான தங்கமே பாட்டு இருக்கே, அப்படி வரக்கூடாது. ஆரம்பத்தில் இருந்தே இருக்கணும்.
ஒரு பக்கம் ஜென்ரலாக நீங்கள் பெரிய பெரிய தலைவர்கள் கிட்டலாம் அதை பார்க்க முடியும். கை கொடுத்து பேசுவாங்க, ஆனால் சிரிப்பாங்க, கட்டி பிடிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் உண்மையிலே அங்கே பற்றெல்லாம் இருக்காது. உடனே அடுத்தவங்க கிட்ட பேசிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க, அவ்வளோதான். அதே மாதிரி இப்போ இந்த போய் அந்த எலெக்ஷன் டைமில் பார்த்திங்கன்னா ரம்ஜானுக்காக நோன்பு இருப்பாங்க, அப்புறம் கிறிஸ்மஸ்க்கு பண்டிகை கொண்டாடுவாங்க, பொங்கல் கொண்டாடுவாங்க. உண்மையிலே அதெல்லாம் ஆர்வத்தோடு பண்ணுறது கிடையாது. அது ஒரு சும்மா பேருக்காக. அப்படித்தான் நாம் இருக்கணும் எல்லா விஷயத்துலையுமே. அது அப்படின்னு எல்லாத்துலேருந்தும் விலகி இருக்கணும். ஒரு பக்கம் ஆர்வம் உற்சாகமும் இருக்கணும், மகிழ்ச்சியும் இருக்கணும். இன்னொரு பக்கம் எல்லையற்ற வைராக்கியமும் இருக்கணும். டக்குன்னு முற்றுப்புள்ளி வச்சுட்டு வெளியும் வர தெரியணும். இல்லைன்னா சக்கர யுகத்தில் மாட்டிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். இல்லை, டக்குன்னு வெளியிலையும் வந்துடணும். இந்த எல்லையற்ற வைராக்கியம் ஏன் எப்போவுமே நிரந்தரமாக நிலைக்க மாட்டேங்குது தெரியுமா? என்ன காரணம் தெரியுமா? தேக அபிமானம்தான் காரணம்னு பாபா சொல்கிறார். தேகம்ன்ற வார்த்தை எல்லா விஷயத்துலையும் வந்துடுது. தேகத்தின் உறவுகள், தேகத்தின் பொருட்கள், தேகத்தின் சமஸ்காரம் எல்லாமே தேகத்தின் ஆதாரமாக வச்சு தானே வருது. அவங்க யார்? இந்த தேகத்துக்கு இந்த உறவு, இது என்ன? இந்த தேகத்துடைய பொருள், இது என்ன குணம்? இது தேகத்தின் சமஸ்காரம் அப்படின்னு எல்லாத்துலேயும் இந்த தேகன்ற வார்த்தை வருது. ஸோ அதனால் ஆத்ம அபிமான நிலையிலிருந்து உங்களை தேக அபிமானத்துக்கு அழைச்சிட்டு வர்ற விஷயம் எதுன்னு பாப்தாதா சோதித்து பார்க்குறார். பழைய சமஸ்காரங்கள் தான் உங்களை கீழே இழுத்துட்டு வந்துடுது அப்படிங்கிறது அடிப்படை காரணமாக இருக்குதுன்றார். பழைய சமஸ்காரம், பழக்க தோஷன்றாங்க இல்லையா, அது அழிச்சிட்டு வந்துடுது. ஒருத்தர் சண்டை போட்டால் திரும்பி அவனுக்கு ஒரு கவுண்டர் கொடுக்கறது பழைய சமஸ்காரம். மறுபடியும் அதே வருது. அப்போ என்ன ஆயிடுது? கீழே இறங்குறீங்க. அதை தான் அர்ஜுனனை கிருஷ்ணர் இறங்காத அர்ஜுனா, ரதத்தை விட்டு இறங்காத. கர்ணன் கீழே இறங்கிட்டு கூப்பிடுவான், நான் கீழே தான் நிற்கிறேன், நீயும் கீழே வா. எந்த காரணத்தை கொண்டும் கீழே இறங்காத அர்ஜுனான்னு கிருஷ்ணர் எச்சரிக்கை கொடுப்பார். அப்படின்னு அர்த்தம், பழைய சமஸ்காரத்துக்கு வந்துடாத, அது உன்னை கீழே அழிச்சிட்டு வந்துடும். அது காமமாக இருக்கட்டும், கோபமாக இருக்கட்டும், பற்று பேராசை அகங்காரமாக இருக்கட்டும், அந்த பழைய சமஸ்காரம் தான் உங்களை கீழே அழிச்சிட்டு வந்துடுது. பழைய சமஸ்காரங்களை நீங்கள் அழிச்சிட்டீங்க, இருந்தாலும் ஏதாவது ஒரு சமஸ்காரம் சுபாவ ரூபத்தில் இன்னும் வேலை செய்யுது. அது உங்களுடைய சுபாவமாகவே இருக்கிறதுனால அது வருது. அதான் இங்கே முக்கியமான விஷயம். இல்லை, ஒரு சிலர் பழக்க தோஷத்தில் ஒரு பொருளை இந்த இடத்துல வைப்பாங்க, அங்கே வைக்கக்கூடாதுன்னு அவங்க நினைப்பாங்க. பட் பழக்க தோஷத்தில் அப்படி கை அங்கே போகுமே, அந்த மாதிரி காமம் சம்மந்தப்பட்ட விஷயம், கோபம், பற்று, பேராசை, நேரத்தை வீணாக்கிறது எல்லாமே அந்த சுபாவ ரூபத்தில் அப்பப்போ எட்டி பார்க்குது. ஏன்னா தேக அபிமானம் இயல்பான சுபாவமாக மாறிடுச்சு. ஆனால் அந்த மாதிரி ஆத்ம அபிமான நிலை இன்னும் இயல்பான சுபாவமாக மாறலை. அதான் பிரச்சனை. நீங்கள் என்ன தான் பழைய சமஸ்காரத்தை அழிச்சிட்டோன்னு சொன்னாலும் அதை வேரோட விதையோட இன்னும் நீங்கள் எரிக்கலை. அதனால் நேரம் வரும்பொழுதெல்லாம், அந்த சமஸ்காரத்தை தூண்டக்கூடிய சூழ்நிலை வரும்பொழுதெல்லாம் அந்த தேக அபிமான சமஸ்காரங்கள் மீண்டும் வெளிப்படுது, முளைச்சி வந்துடுது. அதனால் இப்போ இந்த தேக அபிமான சுபாவத்தை சக்தி வாய்ந்த ஆத்ம அபிமான சக்தியினால் அதோடைய வம்சத்தோட வேரோடு அழிக்கிறது இப்போ அவசியம்ன்றார் இல்லையா? ஆத்ம அபிமான சக்தியை அவ்வளோ பக்காவாக்கணும். நான் ஆத்மா உடம்பு கிடையாது, நான் ஆத்மா நான் மேலேருந்து வந்திருக்கிறேன், இப்போ போயிட்டு இருக்கிறேன், சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்கிறேன், இதுதான் உண்மை, இங்கே இருக்கிறது உண்மை கிடையாது. திரும்ப 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 சொல்லி 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 அது நான் ஸ்டாப்பாக ஓட 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 ஓட
நான் உடம்புன்றது மறக்கும், உடலின் அந்த சுபாவம், தேக அபிமான சுபாவம் மறக்கும். அதை தான் வேரோடு அழிக்கிறதுன்றார். நாங்கள் விரும்பலை, ஆனாலும் எப்பயாச்சும் வெளிப்பட்டுடுதுன்னு குழந்தைங்க சொல்கிறாங்க. ஏன் வெளிப்படுது? ஒரு சின்ன அம்சம் இருந்தால் கூட அது வம்சமாக பெருகி வெளிப்பட்டுடுது. அந்த அம்சம் கூட இல்லாமல் அழிச்சிடுங்க. அதை தான் செக் பண்ண சொல்கிறேன். டிராஃபிக் கண்ட்ரோலில் அதை தான் செக் பண்ணணும். 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பண்ணுறீங்கன்னா போன டிராஃபிக் கண்ட்ரோலுக்கும் இதுக்கும் நடுவில் தேக அபிமானம் என்னுடைய எண்ணத்தில் வந்ததா, வார்த்தையில் வந்ததா, செயலில் வந்ததா செக் பண்ணணும். தொடர்பில் வந்ததா செக் பண்ணணும். திடீர்னு உங்கள் உறவினர் வராங்க, அந்த உறவினர்ன்ற உணர்வில் பழகுனீங்களா, ஆத்மான்ற உணர்வில் பழகுனீங்களா செக் பண்ணுங்கள். ஸோ உறவினர்ன்ற உணர்வில் பழகுனீங்கன்னா அந்த வார்த்தையும் அந்த மாதிரி தான் வந்திருக்கும். அதான் தேக அபிமான வார்த்தை. அதெல்லாம் கட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதனால தான் என்னானாலும் அந்த 1 மணி நேரம் ஆச்சுன்னா எப்படி முஸ்லீம்கள் கரெக்டாக அந்த தொழுகை நேரத்துக்கு தொழுகை பண்ண போயிடுறாங்களோ அந்த மாதிரி டக்குன்னு டிராஃபிக் கண்ட்ரோல். அப்போ தான் நீங்கள் உங்களை செல்ஃப் செக் பண்ணி உங்களை நீங்கள் மாற்றிக்குவீங்க. ஸோ அதனால் இப்போ சக்தி ஸ்வரூபமாக மாற வேண்டியது அவசியம். ஸோ சக்தி ஸ்வரூபம்னாலே எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வு தான். ஸோ உங்ககிட்ட ஏதோ ஒரு ரூபத்தில் பழைய தேக அபிமான சமஸ்காரத்தோடைய சின்ன அம்சம் மீதி இருக்குது அப்படின்னா செக் பண்ணுங்கள். அப்படி இருக்குதான்னு செக் பண்ணுங்கள். உங்களை நீங்களே பழைய குணம், பொறாமை, பேராசை, காமம் சின்ன அம்சம் மாத்திரம் இருந்தால் கூட செக் பண்ணுங்கள். இல்லை இவங்க அழகாக இருக்கிறாங்களே அப்படின்றது கூட காமம் தான். அவன் ஏன் இப்படி பண்ணுறான், அது கூட கோபம்தான். கோபம் அம்சம் மாத்திரத்தில் இருக்குது. ஸோ அதெல்லாம் செக் பண்ணுங்கள். இது எப்படி அழிக்க முடியும்? எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வுனால் மட்டும்தான் இதை அழிக்க முடியும். ஸோ அதோடைய நினைவு தான் அவங்க தீச்சட்டி சுமக்கிறது இருக்குது பக்தி மார்க்கத்தில். அந்த மாதிரி இல்லையா, நெருப்பு மாதிரி யோகம் இருக்கணும். அப்போ தான் இதை அழிக்க முடியும். மற்றபடி உங்கள் சேவையை பார்த்து பாப்தாதாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் இப்போ தந்தையுடைய விருப்பம் என்னன்னா, சேவையின் பிரகாசம் மக்களுக்கு தெரியுது. அதே மாதிரி உங்கள் எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வின் தாக்கமும் அவங்களுக்கு தெரியணுன்றது தான் பாபாவுடைய ஆசை. இல்லையா, நல்ல சேவை செய்கிறாங்க, அதேமாதிரி அந்த வைராக்கிய உள்ளுணர்வில் இருக்கிறாங்கன்றதும் அவங்களுக்கு தெரியணும். ஸோ வருங்காலத்தில் சேவையின் மூலமாக உங்கள் புகழ் கண்டிப்பாக அதிகரிக்கும். இயற்கை உங்களுக்கு தாசியாகும், வசதி வாய்ப்புகள் பெருகும். ஆனால் எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வு இருந்தால் மட்டுமே வசதிகளுக்கும் ஆன்மீக முயற்சிக்கும் இடையே சமநிலையை உங்களால் பராமரிக்க முடியும். இல்லாட்டினா வசதியில் மயங்கி போயிடுவீங்க, அந்த ஆன்மீக முயற்சி நடக்காமல் போயிடும். இல்லை சேவை செய்யும்போது இப்போ ஏஐ வச்சு சேவை செய்கிறோம், ஏஐ வச்சு என்னென்னமோ பண்ண முடியும். இல்லை அதுவே நம்ம புத்தியை இழுக்கும். அப்போ நம்ம அதிலிருந்து விலகி பாபா கிட்ட புத்தி இணைஞ்சிக்கிட்டே இருக்கணும். அப்படிங்கிறதுல கவனம் கொடுக்கணும். அதுக்கு தான் எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வு இருக்கணும். இதை இந்த கவர்ச்சியில் மயங்கக்கூடாது. அதை நான் பயன்படுத்தணும், அவ்வளோதான். அது என்னுடைய படைப்பு. ஸோ அதனால் உங்களுக்கு வசதி வாய்ப்புகள்லாம் வரும், இயற்கையே உங்களுக்கு அடிமையாகும் இல்லையா. ஸோ இப்போ அதெல்லாம் நம்ம பார்க்குறோம், ஏஐ டெக்னாலஜி எல்லாம் வர்றதை பார்க்குறோம். ஆனால் எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வு இருந்தால் மட்டுமே உங்களால் ரெண்டுத்துக்கும் பேலன்ஸ் பண்ண முடியும். இல்லைன்னா அதில் போய் நீங்கள் விழுந்துருவீங்க. இல்லை இன்றைக்கி பாருங்கள், சோஷியல் மீடியா அடிக்ஷன்ட்டு ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் அப்படி ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஒரு நாள் ஃபுல்லாக போயிடுது, நைட்டு ஃபுல்லாக போயிடுது. அப்போ அவங்களுக்கு அந்த எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வு இல்லை. அப்போ எதையுமே அவங்களால பண்ண முடியாது. நாளுக்கு நாள் வேலையில் திண்டாட்டம், சம்பளம் குறைஞ்சிட்டு போகுது, வருமானம் குறையுது. அப்போ அதிகமாக உழைக்கணும், அப்போ அதிகமாக எல்லாத்துலேருந்தும் விலகி இருக்கணும். ஆனால் இப்போ தான் எல்லாம் மயங்கி கிடக்கிறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வு. அப்போ தான் அந்த வசதிகளை நீங்கள் பயன்படுத்தினாலும் ஆன்மீக முயற்சியும் உங்களால் பண்ண முடியும் இல்லையா. அதை பயன்படுத்திக்கிட்டே ஆன்மீக முயற்சி கைவிடாமல் அதை பயன்படுத்துவீங்க, கர்ம யோகா. ஸோ
நீங்கள் இல்லறத்தில் இருக்கிறவங்களுக்கு உதாரணம் சொல்கிறீங்க இல்லையா, தாமரை மலர் மாதிரி கர்மயோகியாக இருக்கணும் இல்லையா, இல்லறத்தில் இருந்தாலும் புத்தி கடவுளோடு இருக்கணும்னு சொல்கிறீங்க இல்லை, அந்த மாதிரி நீங்கள் கூட சேவை செய்யும் பொழுது உங்களுக்கு வசதி கிடைச்சாலும் அந்த வசதிகளுக்கும் ஆன்மீக சாதனைக்கும் இடையில் சமநிலை இருக்கணும். இதுக்கும் டிராஃபிக் கண்ட்ரோல் முக்கியம். அந்த 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை. அப்போ தான் உங்களுக்கு அது நல்லா தெரியும். நீங்கள் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா அப்படியே மைண்டு ஒரு பிளாக் ஆகும். அப்போ ரொம்ப நேரம் யோகாவே இல்லைன்னு அர்த்தம், சக்தி காலி ஆயிடுச்சு. அஞ்ஞானிகள் என்ன பண்ணுவாங்க, டிவி பார்ப்பாங்க, டீ குடிப்பாங்க, யார் கூடயாவது பேசிகிட்டு இருப்பாங்க, இப்படி ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதனால் சக்தி ஏறாது. அப்போ அப்படியே பாபா கிட்ட புத்தியை இணைச்சி அப்படியே லைட் மைட் ஹவுஸ் ஆகி கம்பைன்ட் ஸ்வரூபத்தில் உலகத்துக்கே சக்தி கொடுக்கறதுல அதில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருக்கும்போது அப்படியே ஆத்மா பவர்ஃபுல் ஆகும். அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் அதை முடிஞ்ச அளவுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டு சேவை செய்ய ஆரம்பிக்கணும். ஸோ இந்த பேலன்ஸ் முக்கியன்றார். வசதி வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டு ஆன்மீக சாதனையும் பேலன்ஸாக இருக்கணும். ஏன்னா இப்போ சேவை திட்டங்களோட இந்த எல்லையற்ற வைராக்கிய உணர்வும் ரொம்ப ரொம்ப அவசியம். இதுக்கும் பிளான் பண்ணணும் இல்லையா, சேவைக்கு பிளான் பண்ணுற மாதிரி எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வுக்கும் பிளான் பண்ணணும். நமக்கு அதுக்காக தான் அதாவது டெஸ்ட் பேப்பர் வருது இல்லையா, சமஸ்காரம் முதல் எல்லையற்ற வைராக்கிய உணர்வில் இருக்கிறீங்களான்னு செக் பண்ணுறதுக்கு வருது. ஒரு விதத்தில் நல்லது. எல்லாத்துலேருந்தும் புத்தி விலகி இருந்தால் இது நாடகம்ன்ட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட சிரிச்சே பேசுவீங்க. நடமாடும்போது கூட நீங்கள் ஒரு விசேஷமான ஆத்மாக்கள் அப்படின்னு மற்றவங்க அனுபவம் செய்யணும். ஸோ அதனால் நீங்கள் நடமாடும் பொழுதோ வேலை செய்யும் பொழுதோ உங்களை பார்க்குறவங்களுக்கு நீங்கள் ஒரு விசேஷமான ஆத்மான அனுபவம் செய்ய வைக்கணுன்றார். அதை லட்சியமாக வச்சுக்கணும். அப்போ அந்த எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வு இருக்கும் பொழுது தான் அது சாத்தியம். இல்லை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்படி சத்தியமாக உலகத்தில் இவனை தவிர வேறு யாராலையும் நடந்துக்க முடியாதுன்ற மாதிரி நீங்கள் தனித்துவமாக தெரியணும். பாபாவுடைய வழிப்படி காமத்தில் ஸ்லைட்டாக தடுமாறாமல், எந்த விதத்துலையும் கோபம் வராமல், எதன் மீதும் பற்று இல்லாமல் இவரால் மட்டும்தான் இருக்க முடியுன்றது பார்க்குறவங்களுக்கு அனுபவம் ஆகணும். நீங்கள் ஒரு விசேஷமான ஆத்மான்னு. அதுக்கு முன்னாடி நீங்கள் விசேஷமான ஆத்மான்றது உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும். மிக உயர்ந்த ஆத்மா நான் பாபா வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன்றது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். யோகாவில் உட்கார்ந்தாலும் சரி, அல்லது இந்த ஞானத்தை மற்றவர்களுக்கு மேடையில் சொல்லும் பொழுதும் சரி, அல்லது சாதாரணமாக ஃப்ரெண்ட்ஸோடு பேசும் பொழுது, அந்த மாதிரி இருக்கும் பொழுது கூட சரி, உங்கள் நெத்தி மூலமாக அமைதியும் சக்தியும் மகிழ்ச்சியும் மற்றவர்களுக்கு அனுபவம் ஆகிக்கிட்டே இருக்கணும். இல்லை நடமாடும் தெய்வம், உயிரோட்டமான தெய்வம் நான்ற அந்த உணர்விலேயே இருக்கணும். யோகா பண்ணும் பொழுதும் பேசும்போது மட்டும் கிடையாது, இல்லை மேடையில் பேசும்போது மட்டும் கிடையாது, எப்போவுமே அது அனுபவமாகணுன்றார். அலௌகிக உறவுகளுக்கும் அனுபவமாகணும், லௌகிக உறவுகளுக்கும் அனுபவமாகணும், முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கும் அனுபவமாகணும். உங்கள் நெத்தி மூலமாக தொடர்ந்து லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் ஆகி சக்தியை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அவங்கள பார்த்தாலே அவங்களுக்கு சந்தோஷமாகணும், அப்படி இருக்கணும். ஏன்னா காலம் வேகமாக மாறிட்டு இருக்குது. அதனால தான் பாபா அப்பப்போ எச்சரிக்கை கொடுத்துட்டு இருக்கிறார். ஆனால் இன்றைக்கி விசேஷமாக எல்லையற்ற வைராக்கியத்தை நோக்கி பாபா சிக்னல் கொடுக்கிறார். இது ரொம்ப முக்கியம், எல்லையற்ற வைராக்கியம் அப்படின்ட்டு. அதுதான் லட்சியமே இல்லையா, எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வு. பாபா சொல்லும்போது என்ன, ஞானம் பக்தி வைராக்கியம்ன்றார். ஸோ சங்கமயுகம்னாலே வைராக்கியமான யுகம், வைராக்கியமாக இருக்கிறது. இதோடைய நினைவு தான் பக்தியில் நோன்பு மாதத்தில் வைராக்கியமாக எச்சில் கூட விழுங்காமல் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. எல்லா மதத்தினருமே விரதம் இருக்கும்போது இருக்கிறாங்களே, எல்லாமே இந்த சங்கமயுகத்துடைய நினைவு.
ஸோ அதனால் அதில் கவனம் கொடுக்குறாரு, எச்சரிக்கை கொடுக்குறாரு. இப்போ உங்களை நீங்களே செக் பண்ணுங்க. ஆத்மாபிமானி ஆகிறதுக்கு என்னென்னலாம் தடையாக இருக்குதோ அந்த பலவிதமான தேக அபிமானத்தை, அநேக விதமான தேக அபிமான அனுபவத்தை கண்டறிந்து அதை மாற்றுங்கள், ஆத்மாபிமானமாக மாற்றுங்கள். ரெண்டாவதாக, நீண்டகால பயிற்சி பற்றி சிந்தியுங்கள். நீண்டகால பயிற்சி தேவை. ஏன்னா நீண்ட கால முயற்சி செஞ்சிங்கன்னா அப்போ தான் நீண்ட காலத்துக்கான பலன் கிடைக்கும் இல்லையா. கடைசியில் பார்த்துக்கலான்னு இருக்கிறது இல்லை, இப்போத்துலேருந்தே அந்த பயிற்சி செய்ய செய்ய தான் பலனும் நீண்ட காலத்துக்கு சொர்க்கத்தில் கிடைக்கும். ஸோ அந்த நீண்ட காலத்துக்கான கவனத்தை நீங்கள் குறைவாக கொடுக்குறீங்க அப்படின்னா இறுதி காலத்தில் உங்களால் அதிக கணக்கை சேமிக்க முடியாது. ஸோ டூ லேட் போர்டு மாட்டப்பட்டுடும் இல்லையா. இப்போவே அதில் ரொம்ப கவனம் கொடுக்கணும். ஸோ கடைசி நேரத்தில் அதிக கணக்கு சேமிக்க முடியாதுன்னு அர்த்தம். டக்குன்னு எல்லோருக்கும் முக்தி கொடுப்பீங்க. எத்தனை பேருக்கு முக்தி கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு சேமிப்பு புண்ணிய கணக்கு. ஆனால் உங்களால் கொடுக்க முடியாமல் போயிடும். ஏன்னா இப்போ நீங்கள் அலட்சியமாக இந்த முயற்சியில் இருக்கிறதுனால. ஸோ அதுக்கப்புறம் உங்களால் முயற்சி பண்ண முடியாது. அப்போ இல்லையா, எல்லா கோயிலுக்கும் கூட்டம் போகலையே, ஒரு சில கோயிலுக்கு தானே. யார் பக்காவாக இருக்கிறாங்களோ அவங்க பக்கம் போயிடுவாங்க கூட்டம். ஸோ அதனால் பாப்தாதா அடுத்த ஆண்டுக்கான ஹோம்ஒர்க்கை இப்போவே கொடுக்குறார். அது என்னது? இந்த தேகாபிமானம் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். இல்லை, முதல்ல அந்த காரணத்தை நிவாரணமாக்க சொன்னார். அப்போ தேகாபிமானம் தான் காரணம்னா நிவாரணம் என்ன? ஆத்மாபிமானம் தான், எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வு. ஸோ இதை தான் இன்றைக்கி முரளியில் ஃபுல்லாகவே பாபா சொல்லியிருக்கிறது. ஸோ குழந்தைங்க ரொம்ப ரமணிகரமானவர்கள். அவங்க பாபா கிட்ட என்ன தெரியுமா சொல்கிறாங்களாம்? பாபா டைம் வரும்போது நாங்கள் சரியாயிடுவோம் பாபான்னு பாபாவுக்கே சமாதானம் சொல்கிறாங்களாம். அதுக்கு பாபா கேட்குறாரு, அப்படியா குழந்தை, டைம் தான் உனக்கு டீச்சரா? டைம் வந்து மாற்றோன்னா இப்போ டைம் தான் டீச்சரா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, அது நிறைய பேர் சொல்லுவாங்க, எல்லோரும் தானே அந்த நேரம் மாட்டுவாங்க, அப்போ பார்த்துக்கலாம். இப்போ டைம் தான் டீச்சரா? அடிவோதை வாங்கி தான் மாற போகிறீங்களா? ஸோ நேரத்தின் அனுசாரம் சரியாயிடுவோம் அப்படின்னா உங்களுக்கு டீச்சர் யார்? பாபாவா அல்லது டைமா? டைமு உங்களுடைய படைப்பு. உங்கள் படைப்பே உங்களுக்கு டீச்சர் ஆகிறது நல்லாவா இருக்குது? நீங்கள் தான் நேரத்தை பக்கத்தில் கொண்டுட்டு வரணும். நேரம் வந்ததுக்கப்புறம் அலற லிஸ்ட்டில் நீங்கள் இருக்கக்கூடாது. ஸோ அதனால் நீங்கள் நேரத்தை அருகில் கொண்டு வருபவர்களை தவிர நேரத்துக்காக காத்திருப்பவர்கள் கிடையாது. அதனால் நேரத்தை உங்கள் ஆசிரியராக ஆக்காதீங்க. ஸோ அதனால் பாப்தாதா மறுபடியும் சிக்னல் கொடுக்குறார். உங்களை நீங்களே செக் பண்ணுங்கள். மீண்டும் செக் பண்ணி தேக அபிமானத்துடைய அம்சம் ஏதாவது இருந்துச்சுன்னா மாற்றிடுங்க. ஏன்னா நீண்டகால மாற்றம்தான் உங்களை நீண்டகால பலனுக்கு அதிகாரியாக்கும். இல்லை, நீண்ட காலமாக இந்த மாற்றம் தெரியணும். அப்போ தான் நீண்ட காலத்துக்கு அங்கே உங்களுக்கு சொர்க்க ராஜ்ய பதவி கிடைக்கும். ஸோ எந்த ஒரு குழந்தையாச்சோ இப்போ வரைக்குமே தளர்வான முயற்சியாளராகவே இருந்தாலும் கூட, கடைசி வரிசையில் இருந்தாலும் கூட, அவங்க மேலேயும் பாபாவுக்கு அன்பு இருக்குது. அன்பு இருக்கிறதுனால தான் அவங்க பாபாவுடையவர்களாகவே இருக்கிறாங்க. பாபாவை அடையாளம் கண்டுட்டு, அதாவது பாபாவுக்கு அவங்க மேலே அன்பு இருக்குது, அது ஓகே. அவங்களுக்கும் பாபா மேலே அன்பு இருக்குது. கடைசி குழந்தையாக இருந்தாலும், முயற்சியில் கம்மியாக இருந்தாலும். அதனால தானே பாபா குழந்தையாக இருக்கிறாங்க. பாபாவை அடையாளம் கண்டுபிடிச்சி என்னோட பாபான்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ அதனால் எதையுமே நேரத்தின் மீது விட்டுடாதீங்க. நேரம் வரும்போது பார்த்துக்கலான்னு விட்டுறாதீங்க. நேரம் என்பது வராது. ஸோ முழுமை பெறும் நேரத்தை நாம் தான் அருகில் எடுத்துகிட்டு வரணும்.
இல்லை, எல்லாம் சம்பூர்ணம் அடைகிற நேரம் அது. அப்போ நீங்கள் சம்பூர்ணம் அடையிறதுனால தானே அந்த நேரம் வருது. உலக மாற்றத்திற்கான பாப்தாதாவுடைய இந்த காரியத்தில் நீங்கள் எல்லோருமே துணைவர்கள். ஏன்னா பாபாவால் கூட தனி ஒருவராக இந்த காரியத்தை பண்ண முடியாது. அவருக்கும் குழந்தைங்களுடைய துணை தேவை. அதனால் பாபா சொல்கிற முதல்ல குழந்தைங்க, பிறகுதான் தந்தை. அதனால் அடுத்த ஆண்டில் நீங்கள் நுழையும் பொழுது இந்த வீட்டு பாடத்தை முடிச்சுட்டு தான் வருவீங்க இல்லையா? செய்வீங்க தானே? என்ன வீட்டு பாடம்? எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வு, காரணத்தை நிவாரணமாக்கணும், ஆத்மாபிமானி ஆகணும். செய்வீங்க தானே? செய்வீங்கன்னா கையை உயர்த்துங்க பார்க்கலாம். நல்லது. பின்னாடி இருக்கிறவங்களும் கையை உயர்த்துகிறாங்க. பாருங்கள், இன்றைக்கி எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு. அதனால் பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் சிக்னல் கொடுக்கிறார். ஸோ குழந்தைங்கள போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார். குழந்தைங்களுக்கு மதுபனில் செய்யப்பட்டிருக்கிற வசதிகளை சுற்றி பார்த்துட்டு வர சொல்கிறார். குழந்தைங்க எங்கெல்லாம் தூங்குறாங்க, எப்படி வரிசையில் நின்று அந்த சாப்பாடு வாங்கிறதுக்கு வரிசையில் நிற்கிறாங்க அப்படின்னு பார்க்க சொன்னார். ரொம்ப நீண்ட வரிசையாக இருந்துச்சு. இருந்தாலும் யாருடைய முகத்துலேயும் ஒரு வெறுப்பு இல்லை, மகிழ்ச்சி தான் இருக்குது இல்லையா? எல்லாம் நம்ம குடும்பத்தை சார்ந்தவர்கள்னு அதை பார்க்குறதே சந்தோஷமாக இருக்கும். இல்லை நான் தான் முன்னாடி நின்று நான் தான் முன்னாடி போகிறேன்ற அந்த ஃபைட்டே அங்கே நடக்காது. எவ்வளோ நேரம் ஆனாலும் நிற்பாங்க. காரணம், அவங்க மதுபனில் இருக்கிறாங்க. இந்த மதுபனில் கிடைக்கிற இந்த சந்தோஷத்தை இங்கே விட்டுட்டு போயிடாதீங்க, உங்கள் கூடவே எடுத்துகிட்டு போங்க. இல்லை, பலகீனத்தை தான் விட்டுட்டு போக சொன்னார், காரணத்தை தான் விட்டுட்டு போக சொன்னார், மகிழ்ச்சியை விட்டுட்டு போயிடாதீங்க. மதுபனில் நீங்கள் தூங்குறதையும் உணவுக்காக வரிசையில் நிற்கிறதையும் பாப்தாதா வதனத்திலிருந்து பார்த்துட்டு இருந்தாராம். பாப்தாதாவுக்கு ஒரு சங்கல்பம் வந்ததும், இப்போவே போர்வைகளின் மழையும் மெத்தைகளின் மழையும் பொழியணுன்ட்டு. ஸோ அந்த டைமில் குழந்தைங்களுக்கு போர்வை இல்லாமல் மெத்தை இல்லாமல் கூட்டம் அதிகமாக இருந்ததுனால தரையில் படுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ எல்லா வசதியும் இருக்குது. மேபி அப்போ இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனாலும் இதுவும் ஒரு கொண்டாட்டம் தானே இல்லை? இதுதானே உண்மையான குடும்பம். இதோடைய நினைவு தான் எல்லாம் ஹஜ் யாத்திரை போகிறாங்க. எல்லா மதத்துலேயுமே இந்த மாதிரி பண்டிகை இருக்குது. பாப்தாதா உங்களை நன்றாக கவனித்தார். எங்கே இடம் கிடைச்சிருந்தாலும் எப்படி கிடைச்சிருந்தாலும் பெரும்பான்மையானவர்கள் இந்த தேர்வில் நல்லா தேர்ச்சி அடைஞ்சிட்டிங்க அப்படின்னு அர்த்தம். கம்ப்ளைண்ட் பண்ணலை, திருப்தியாக இருந்தீங்க. திருப்தியாக இருக்கிறது தான் மதிப்போடு பாஸ் ஆகிறது. ஸோ இதுவுமே ஒரு டெஸ்ட் பேப்பர் தானே, அதனால் கைத்தட்டுங்கன்றார். ஸோ அப்போ அது ஒரு சிலருக்கு கொஞ்சம் மனசு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் ஃபீலாக இருக்கும், ஐயையோ இது டெஸ்ட் பேப்பர்ன்றதே மறந்துட்டுமே அப்படின்ட்டு. ஸோ ஆனால் கொடுக்கப்பட்ட வீட்டு பாடத்தை மட்டும் மறந்துடாதீங்க, அதுக்கு கைத்தட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. எப்போவுமே பாப்தாதாவும் குறிப்பாக பிரம்மா பாபா கூட குழந்தைங்களை எப்போவுமே மதுபனுடைய அலங்காரம் இவங்கன்னு தான் சொல்கிறாங்க குழந்தைங்களை. ஸோ நீங்கள் எல்லோரும் மதுபனுக்கு வந்திருக்கிறீங்க இல்லை? குழந்தை வரும்போது தான் அந்த வீடே கலகலப்பாக இருக்கும் இல்லையா? ஸோ மதுபனுக்கு வந்திருக்கிறீங்க குழந்தைங்க. இவ்வளோ பெரிய குடும்பத்தை பார்த்து பாப்தாதா கூட சாக்கார ரூபத்தில் மகிழ்ச்சி அடைகிறாங்க. ஸோ இங்கே தங்குறதுல சில சகிப்புத்தன்மை தேவைப்பட்டிருக்கலாம்ல. ஒரு சிலர் நினச்ச இடத்துல ரூம் கிடைக்காம இருக்கலாம், கொஞ்சம் தூரத்துலேருந்து வரலாம், இந்த மாதிரி சில சகிச்சிக்க வேண்டி இருந்திருக்கலாம். ஆனால் இந்த சகிப்புத்தன்மை உங்களுடைய சகிப்புத்திறனை என்றென்றும் அதிகரிக்க செய்யும்.
இல்லை மதுபனில் மட்டும் இல்லை, இந்த சங்கமேகத்தில் நீங்கள் சகிச்சுக்கிறது தான் உங்களுடைய சகிப்புத்தன்மையே அதிகரிக்கும். அது லௌகீகத்தில் உள்ள பிரச்சனையை சகித்தாலும் சரி, அலௌகீக குடும்பத்தில் சகிச்சுக்கிட்டாலும் சரி. அதனால் சகிப்புத்திறனை அதிகரிக்குதுன்ற அந்த போதை இருக்கணும் இல்லையா? காரியத்தில் பயன்படுத்தும் போது அந்த பொக்கிஷம் அதிகரிக்குதுன்றார். ஸோ எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்க தானே? திருப்தியாக இருக்கிறீங்க தானே? உங்களுக்கு எந்த சிரமமும் இல்லையே? பாருங்கள், இவ்வளோ பெரிய கூட்டத்துலேயும் எல்லாருக்கும் தண்ணி கிடைக்கிது. ஒருவேளை தண்ணி கொஞ்சம் குறைவாக இருந்தால் கவனமாக பயன்படுத்திக்கோங்க, அவ்வளோதான். அது சொல்லுவாங்க இல்லையா, பார்த்து சிக்கனமாக பண்ணுங்கன்ட்டு. இதோடைய நினைவு பார்த்திங்கன்னா பைபிளில் இருக்கும், மலையில் தண்ணி வந்தது அப்படின்னு. ஸோ இது மதுபன் மலையில் தண்ணியே இல்லாத இடத்துல நமக்கு தண்ணி நான்ஸ்டாப்பாக கிடைச்சிக்கிட்டே இருக்குது, சுடு தண்ணி, பச்சை தண்ணி எல்லாமே. ஸோ இதோடைய நினைவு தான் அது. அவங்க வேறு எங்கேயோ நடந்திருக்கும் போல இருக்குதுன்னு நினச்சிட்ருக்குறாங்க பாவம். ஏன்னா இன்றைக்கி கிராமங்களில் குடிக்கிறதுக்கே தண்ணி கிடைக்கல, ஆனால் இங்கே உங்களுக்கு துணி துவைக்கிறதுக்கு கூட தண்ணி கிடைக்கிது. இவ்வளோ பெரிய குடும்பத்தை பார்க்குறதே மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ பாபா எப்படி வச்சுருக்காரு, இதுதான் அங்கே பைபிள் குரானில் வெளிப்படுது. ஸோ கல்பம் முழுவதிலும் இவ்வளோ பெரிய குடும்பம் வேறு யாருக்குமே இல்லைன்னு பாப்தாதா பெருமை கொள்கிறார். இல்லை எல்லாருக்கும் ஒரு ஆசை இல்லையா, கூட்டு குடும்பமாக இருக்கணும், ஆசையாக வருகிறதுன்னு ஒரு பாட்டு கூட இருக்கும். இருக்கிறதுலே மிகப்பெரிய குடும்பம் நம்ம குடும்பம். அந்த குடும்பத்தோடு கொண்டாடுறதுக்காகத்தான் நம்ம மதுபனுக்கு போகிறோம் வருஷம். நம்ம இவ்வளோ பெரிய குடும்பத்தை சார்ந்தவர்ன்ற அந்த சந்தோஷம் வரணும். இன்றைக்கி பாப்தாதா டீச்சர்களுக்கு ஒரு விசேஷமான சேவையை ஞாபகப்படுத்துகிறார். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க். ஆசிரியர்களுக்கான வீட்டு பாடம் என்னென்னா, ஆசிரியர்கள் எப்பவுமே தங்களை பாப்தாதாவின் உண்மையான துணையாகவும் நெருக்கமான துணையாகவும் கருதி என் மூலமாக பாபா வெளிப்படணும் அப்படின்ற உணர்வில் இருக்கணும் இல்லையா? நான் நிரந்தரமாக பாப்தாதாவுக்கு துணை, நிரந்தரமாக நெருக்கமானவன், பாபாவை வெளிப்படுத்துகிறவன் அப்படின்ற உணர்வில் இருக்கணுன்றது தான் ஹோம்ஒர்க். ஸோ உங்களை பார்க்குறவங்களுக்கு இவங்களை யாருப்பா இப்படி உருவாக்குனாங்க, இல்லை ஒரு அழகான பொண்ணு இருந்தால் இந்த பொண்ணை செதுக்குனாங்களான்னு கேட்பாங்க அஞ்ஞானத்தில். அந்த மாதிரி நம்மளுடைய குணத்தை செதுக்கி இருக்கிறாரு பாபா இல்லையா? இவங்களை உருவாக்குனது யார், இவங்களுடைய அப்பா யார், இவங்களுடைய டீச்சர் யார், இவங்களுடைய சத்குரு யார் அப்படின்னு கேட்குற அளவுக்கு உங்கள் நிலை இருக்கணும். அவங்க உங்களை பார்க்கக்கூடாது, உங்கள் மூலமாக தந்தையை பார்க்கணும், தந்தை தான் தெரியணும். அதான் என்னை கண்டவன் பிதாவை கண்டான்ட்டு இயேசு சொல்கிறார். இந்த சுயமரியாதையில் நிலைத்திருந்து அடுத்து வரப்போகிற 6-7 மாதங்கள் இந்த வீட்டு பாடத்தை செய்யுங்க. ஸோ 6-7 மாதங்கள் இதை பயிற்சி பண்ணால் அது உங்களுடைய குணமாக தானாக மாறிடும் இல்லையா? அதுக்கு தான் ஹோம்ஒர்க் கொடுக்குறார். பிறகு பாப்தாதா ஒவ்வொருத்தர்கிட்டையும் எத்தனை % இந்த வீட்டு பாடத்தை முடிச்சிங்கன்னு கேட்பார். ஏன்னா அவர் நிறைய செய்தியெல்லாம் கேட்க மாட்டார், வெறும் ஒன்லி % தான் கேட்பார். நீங்கள் மறைஞ்சி தந்தை மட்டும்தான் தெரியணும். ஸோ இதில் எல்லா நற்குணங்களும் அடங்கிடும் இல்லையா? பாபானாலே குணஸ்வரூபம் இல்லை, அந்த குணம்தான் தெரியணும். மதுபன் வாசிகளுக்கு பாப்தாதா தன்னுடைய அன்பு நினைவுகளை தெரிவிச்சுக்கிறாரு. மதுபனில் இருக்கிறவங்க தன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு விசேஷ ரத்தினமாக திகழணும், தந்தையை வெளிப்படுத்துறதுக்கான கருவியாக இருக்கணும் இல்லையா? தந்தையை வெளிப்படுத்தக்கூடிய விசேஷ ரத்தினம் நான் என்னை சுற்றி இருப்பவர்களுக்கு
அப்படின்னு புரிஞ்சுக்கணும். மதுபன் வாசிகள்னு பாபா சொன்னாலும் இது எல்லா பாபா குழந்தைங்களுக்கும் பொருந்தும். ஏன்னா பாபா யாருக்கு சொன்னாலும் அது எனக்கு சொல்கிறாருன்னு தான் நாம் நினைக்கணும். மதுபன் வாசிகள் எப்போவுமே மனச சேவை, கர்மனா சேவை செஞ்சு மற்றவர்களை தனக்கு சமமாக, தந்தைக்கு சமமாக மாற்றுறதில் முன்னுதாரணமாக விளங்கணும். இல்லை, மனச சேவையும் எப்பயும் பண்ணணும், கர்மனா சேவையும் செய்யணும். செஞ்சு மற்றவங்களுக்கு சமமாக, அதாவது பாபாவுக்கு சமமாக மற்றவங்கள மாற்றணும். ஸோ அதுக்கு மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கணும். அவங்கள பார்க்கும்போது நம்மளும் இப்படி சேவை செய்யணும்னு தோணணும். மதுபன் வாசிகள் பாப்தாதாவுக்கு கொடுக்க வேண்டிய ரிசல்ட் இது தான். அது என்னென்னா, தந்தைக்கு சமமாக நான் மாறி இருக்கிறேன் அப்படின்னு உங்கள் மூலமாக அந்த வரைபடத்தை காட்டுனீங்களா, இந்த ரிசல்ட் காட்டணும். இல்லை, உங்களை பார்த்தா அப்படியே பாபாவே பார்க்குற மாதிரி அவங்களுக்கு தெரியணும், அப்படி சமமாக இருக்கணுன்றார். இதுதான் பாபாவுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய ரிசல்ட்டுன்றார். ஸோ இது எல்லாருக்குமே இந்த ஹோம்ஒர்க் தான் கொடுத்துருக்காரு. ஸோ ஒவ்வொருத்தருடைய வாயில் இருந்தும் ஆஹா பாபாவின் குழந்தைகளே, ஆஹா அற்புதமான குழந்தைங்கப்பா பிரம்மகுமாரிகள்ன்ற இந்த ஒரு வார்த்தை தான் வரணும். ஸோ அப்படி வர வைக்க வேண்டிய பொறுப்பு நம்ம எல்லோருக்கும் இருக்குது. மதுபனில் இருந்தாலும் சரி, வெளியில் இருந்தாலும் சரி, சென்டரில் இருந்தாலும் சரி, குடும்பத்தில் இருந்தாலும் சரி. ஸோ அதனால் நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் வரிசைக்கிரமமாக இல்லாமல் நம்பர் 1 இடத்தை பெறுவதற்கு முயற்சி பண்ணுவீங்க தானே. ஸோ வரிசைக்கிரமமாக இருக்கக்கூடாது, முதலிடம் பெறுவதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கணும். ஏன்னா வரிசைக்கிரமமாக ஆகிறதுல போதை கிடையாது, நம்பர் 1 ஆகிறதுல தான் போதை, இல்லையா? வரிசைக்கிரமமாக ஆகிறது பெரிய விஷயமா என்ன? நம்பர் 1 ஆகணும், நம்பர் வார் ஆகக்கூடாது. நம்பர் 1 வார்னா வரிசைக்கிரமம். ஸோ அதனால் எல்லோரும் முதலிடம் பெறணும். அந்த ரிசல்ட்டை பாபாவுக்கு தெரியப்படுத்துங்க. நல்லது. ஸோ எல்லா இடத்துலையும் இருக்கிற பாப்தாதாவுடைய இதய சிம்மாசனத்தில் உட்காந்துட்டு இருக்கிற, புருவ மத்தியின் சிம்மாசனத்தில் உட்காந்துட்டு இருக்கிற, எதிர்காலத்தில் ராஜ சிம்மாசனத்தில் உட்கார போகிற எல்லா குழந்தைங்களுக்கும் பாப்தாதா எல்லா குழந்தைங்களுமே பாப்தாதாவுக்கு ரொம்ப ரொம்ப அன்பான குழந்தைங்க தான், கோடி மடங்கு பாக்கியசாலி குழந்தைங்க தான். அதனால் எப்போவுமே தன்னுடைய கண்கள் மூலமாக மற்றவர்களுக்கு ஆன்மீக அனுபவத்தை கொடுப்பவர்கள், முகத்தின் மூலமாக எப்பவும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கான விதியை மற்றவர்களுக்கு காட்டுறவங்க, மனதின் மகிழ்ச்சியில் எப்போவுமே ஆடிட்டு இருக்கக்கூடிய குழந்தைகள். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பாப்தாதா வாழ்த்து தெரிவிக்கிறார். உங்கள் முன்னாடி யார் வந்தாலும் இந்த மாதிரி மகிழ்ச்சி வேறு எங்கேயுமே கிடையாதுன்னு அவங்க அனுபவம் பண்ணணும். உங்கள் கிட்டேருந்து கண்டிப்பாக ஒரு பாடத்தை அவங்க கற்றுக்கிட்டு போகணும். ஒவ்வொரு தந்தையுடைய குழந்தைங்களுமே தங்கள் மூலமாக தந்தையையும் தன்னுடைய முகத்தின் மூலமாக தந்தையுடைய அறிமுகத்தையும் கொடுக்குறீங்கன்றது ஞாபகம் இருக்கணும். இல்லை, உங்கள் முகம் அப்பாவை வெளிப்படுத்தணும். உங்கள் கண்கள் மூலமாக, முகத்தின் மூலமாக தந்தை தரிசனமாகணும் மற்றவர்களுக்கு. ஸோ பாபாவுக்கு லெட்டர் போட்டவங்க, இமெயில் போட்டவங்க, இந்த குழந்தைங்க முதல்ல எண்ணம் வருது, அப்புறம் தானே இமெயில் போடுறாங்க. அந்த எண்ணம் வந்த அந்த நொடியே பாப்தாதாவுக்கு அந்த செய்தி வந்துடுச்சு. அதனால் உங்கள் எல்லோருக்கும் பாபா வாழ்த்து தெரிவிக்கிறாரு. எல்லா குழந்தைங்களுக்கும் பாப்தாதா அந்த அன்புக்கு பதில் கொடுக்கிறார். பல கோடி மடங்கு இதயபூர்வமான அன்பையும் அரவணைப்பையும் கொடுத்து நமஸ்தே சொல்கிறார். வரதானம்: கர்மம் செய்து கொண்டே கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்டு இருக்கும் சகஜ யோகி மற்றும்
இயற்கையான யோகி ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், யார் மகாவீர் குழந்தைகளோ அவங்கள இந்த சாக்கார உலகத்துடைய எந்த கவர்ச்சியும் தன் பக்கம் இழுக்க முடியாது. அதுக்கு பேர் தான் மகாவீர். அவங்க தன்னை ஒரு வினாடியில் இந்த உலகத்திலிருந்து முற்றிலும் விலகியவராகவும் தந்தைக்கு பிரியமானவராகவும் ஆக்கிக்குவாங்க. ஸோ பாபா கிட்டேருந்து டைரக்ஷன் கிடைச்ச உடனே தேக உணர்வுலேருந்து விடுபட்டு அசரீரி நிலைக்கு, அதாவது ஆத்மா அபிமானி நிலைக்கு வந்துடுவாங்க. பந்தனமற்ற யோக யுக்த நிலையை அனுபவம் செய்வாங்க. அவங்கள தான் சகஜ யோகி, இயற்கை யோகி, நிரந்தர யோகி, கர்ம யோகி மற்றும் சிரேஷ்ட யோகின்னு சொல்கிறோம். அவங்க எப்போ விரும்பினாலும் எவ்வளவு நேரம் விரும்பினாலும் அவ்வளவு நேரம் தங்களுடைய சங்கல்பத்தையும் சுவாசத்தையும் ஒரே பிராணேஸ்வரனாகிய தந்தையுடைய நினைவில் நிலைநிறுத்த முடியும். அப்படி நிலைநிறுத்தக்கூடியவர்கள்தான் காரியம் செஞ்சிட்டு இருந்தாலும் கர்ம பந்தனத்திலேருந்து விடுபட்டு இருக்க முடியும். அவங்க தான் மகாவீர் குழந்தைங்க இல்லையா? அந்த பாபா நினைவில் உலகமே மறந்துடுது. அதனால் உலகத்தின் எந்த கவர்ச்சியும் அவங்கள இழுக்காது. பாபாவுடைய நினைவு மட்டுமே இழுக்குது. அதுக்கு நாம் தான் முயற்சி பண்ணணும். அப்போ ஒரு வினாடியில் அவங்களால உலகத்திலேருந்து விடுபட முடியும். பாபாவுக்கு பிரியமானவராக தன்னை ஆக்கிக்க முடியும். எப்படி? பாபாவை தவிர வேறு எதுவுமே மைண்டில் இல்லைன்னா பாபாவுக்கு பிரியமானவர்கள் தானே. அதுதான் ஒரு பெரிய விலை உயர்ந்த ரத்தின மாலையை கொடுக்குறாங்க ஆஞ்சநேயருக்கு. அவர் தூக்கி கிடச்சிறார். கேட்டால் இதில் என் ராமன் இல்லையே என்றார். அப்போ உன் உடம்புல மட்டும் இருக்கிறாரா, பாருங்கள் என் இதயத்தில் இருக்கிறாருன்னு கீழ்ச்சி காட்டுறார். அப்போ அதோடைய அர்த்தம் என்னென்னா, எப்போவுமே இறைவன் நினைவில் இருக்கிறவங்களுக்கு சுற்றி வைரமே இருந்தாலும் அவங்களுக்கு கல்லுக்கு சமமாக தான் தோணும். அதனால தான் இந்த கறிக்கட்டை எனக்கு எதுக்குன்ட்டு பிரம்மபாபா அதை விட்டுட்டு வந்தார். சீதையும் அதை சொன்னதாக ராமாயணத்தில் வெளிப்பட்டிருக்கும். ஸோ இங்கே ஒரே விஷயந்தான், பாபாவா இந்த உலகில் விஷயமா அப்படின்னு ஒன்று ஒன்றா டெஸ்ட் பேப்பர் வச்சுக்கிட்டே இருக்கும். காமத்தினால, கோபத்தினால, பேராசைனால், பற்றுனால பாபா தான் பாபா தான் பாபா தானே எல்லாத்தையும் தள்ளிக்கிட்டே இருக்கணும். இதுதான் பைபிளில், எவன் ஒருவன் என்னை விட, அதாவது கடவுளை விட தன் தாயையோ தகப்பனையோ கணவனையோ மனைவியோ குழந்தையோ சொத்தையோ நேசிக்கிறவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான் அப்படின்னு இருக்கும். அப்போ ஒரு வினாடியில் உலகத்திலேருந்து தன்னை விடுபட்டு தந்தைக்கு பிரியமானவராக ஆக்கிக்குவாங்க. அவங்க தான் மகாவீர் குழந்தைங்க. அப்போ மகாவீருக்கு எவ்வளோ பெரிய அர்த்தம் இருக்குது பாருங்கள் இல்லையா? மகா வைராக்கியம் உடையவர்கள்னு அர்த்தம். பாபா வா குழந்தைன்னு கூப்பிட்டா அடுத்த செகண்டை தேக உணர்வு எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே ஆத்மாவாகி மேலே பறந்துருவாங்க. அதானே கடைசி டெஸ்ட் பேப்பர். இல்லை எந்த பந்தனமும் பிடிச்சி இழுக்காது. அப்படியே யோக யுக்த நிலையை அனுபவம் செய்வாங்க. அவங்க தான் சகஜ யோகி. அதான் கடைசி நேரம். இது என்னுடைய கடைசி நேரம் அம்மா பயிற்சி பண்ணது. அவங்க தான் இயற்கையாகவே யோகியாக, நிரந்தரமாக யோகியாக, கர்மம் செய்தாலும் கர்ம யோகியாக இருக்கிறாங்க, உயர்ந்த யோகியாக இருக்கிறாங்க. அவங்களால தான் எப்போ விரும்பினாலும் ஒரு பாபா நினைவில் இருக்க முடியும். எவ்வளவு நேரம் விரும்பினாலும் அவ்வளோ நேரமும் பாபா நினைவில் இருக்க முடியும். பாபாவை தவிர வேறு எங்கேயுமே சங்கல்பம் போகாமல் பாபாவோட கட்டி போட முடியும். செம பவர்ஃபுல்லான வரதானம் இல்லையா? ஸ்லோகன்: தபஸ்வி மூர்த்தி அப்படின்னா ஒரே சீரான மனநிலைன்ற சிறந்த ஆசனத்திலேயே எப்பவும் உட்காந்துட்ருக்கிறவர்னு அர்த்தம் இல்லையா? மனநிலை அப்படியே ஒரே சீராக அந்த திருப்தி ஆனந்தமாக சச்சிதானந்த ஸ்வரூபத்திலே யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் தபஸ்வி ஆத்மா. அவ்யக்த இஷாரா நிச்சயங்கிற அஸ்திவாரத்தை வலுப்படுத்தி சதா பயமற்றவராகவும் கவலையற்றவராகவும் இருங்க. அநேக முறை நாம் தந்தையுடையவராக ஆகியிருக்கிறோம்.
மாயா ஜீத்தாக ஆகி இருக்கிறோம் இல்லையா? அதாவது என்ன அர்த்தம்? மாயாவை வென்றவராக ஆகி இருக்கிறோம் அப்படிங்கிற நிச்சய புத்தியும் ஞாபகமும் சக்திசாலியான நிலையும் எப்பவும் உங்கள் கூடவே இருக்கட்டும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அநேக முறை நான் பாபா குழந்தையாக இருக்கிறேன், அநேக முறை நான் மாயாவை வென்றிருக்கிறேன். அது அந்த ஞாபகம்தான் சக்திசாலியான நிலை இல்லையா? ஒரு தடவை இல்லை, மாயாவெல்லாம் எப்படிப்பட்ட ரூபம் எடுத்தாலும் நான் ஒரு செகண்டில் அசால்ட்டாக அதை தூக்கி கடாசிட்டேன். அப்படி இருக்கணும் இல்லை? அந்த கம்சனை அப்படி அசால்ட்டாக கிருஷ்ணர் அப்படி தூக்கி போட்டார் அப்படின்லாம் வர்ணனை இருக்கும். ஸோ அது மாயாவை வெல்றது, அதுதான் சக்திசாலியான நிலை. அதனால் இப்போ பல முறை மாயாஜித் ஆனவங்களுக்கு இப்போ இன்னொரு முறை மாயாஜித் ஆகிறது கஷ்டமாக என்ன இல்லையா? ஒரு பொண்ணு அந்த சீவிங்கம் பபிள்கம்மை அப்படி துப்புனா கீழே தானே விழும். ஆனால் அந்த பொண்ணு துப்புனா இப்படி மேலே போயிட்டு மறுபடியும் அப்படி வாய்க்குள்ளேயே போகுது. ஒரு ரியாலிட்டி ஷோவில் அந்த பொண்ணு பண்ணுது. எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்காதுன்னா உள்ளே ஸ்ப்ரிங்கு வச்சு இழுக்கிறீங்களான்ட்டு. மறுபடியும் பண்ணுங்கன்றான், மறுபடியும் பண்ணுது, மறுபடியும் பண்ணுங்கன்றான், மறுபடியும் பண்ணுது. ஏன்னா அது பல தடவை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்குது, அந்த பொண்ணுக்கு அது கஷ்டம் இல்லை இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் மாயாவை பல முறை ஜெயித்தவங்களுக்கு இப்போ ஜெயிக்கிறது என்ன கஷ்டமா? சூப்பர் இல்லையா? செம்ம பாயிண்ட் அது. ஸோ அதனால தான் இப்போத்துலேருந்து அந்த நீண்ட கால பயிற்சி இருக்கும்போது தான் கடைசியில் அசால்ட்டாக தூக்கி போடுவீங்க, இல்லைன்னா மாட்டிக்குவீங்க. சிரேஷ்ட ஆத்மாவாகிய நான் வெற்றியாளர் ஆகிறதுக்கான இந்த நடிப்பை பல முறை நடிச்சிருக்கிறேன்ற நினைவு உங்களுக்கு தெளிவாக இருக்குதா இல்லையான்னு கேட்குறேன் இல்லையா? ஒவ்வொரு கல்பத்திலையும் நீங்கள் வெற்றியாளர் நடிப்பை தான் நடிச்சிருக்கிறீங்க. அது ஞாபகம் இல்லையா? ஞாபகப்படுத்துங்க, எமர்ஜ் பண்ணுங்க. அப்படி ஒருவேளை உங்களுக்கு நினைவு தெளிவாக இல்லை அப்படின்னா நீங்கள் பாபா முன்னாடி உங்களை தெளிவாக வெளிப்படுத்தலைன்னு நிரூபணமாகுதுன்றார் இல்லையா? உங்களை நீங்கள் வெளிப்படுத்தணுன்னா அந்த இல்லையா, அந்த ஆதாம் எவள் நிர்வாணமாக இருந்தாங்க, துரியோதனன் அவங்க அம்மா முன்னாடி நிர்வாணமாக வந்தார் அப்படின்னு அர்த்தம். தன்னை முழுசாக வெளிப்படுத்துகிறாங்க, நிறை குறைகள் எதையுமே மறைக்காமல். ஸோ அந்த மாதிரி நீங்கள் முழுசாக பாபாவை வெளிப்படுத்தணுன்னா அந்த நினைவு ஞாபகம் இருக்கணும். கல்பமாக நான் வெற்றியாளர் நடிப்பை தான் நடித்தேன், தோல்வியாளர் கிடையாது. அது சதா எமர்ஜ் ஆகிட்டு இருக்கணுன்றார். இப்போ தான் பாபா முன்னாடி நீங்கள் உங்களை தெளிவாக வெளிப்படுத்துகிறீங்கன்னு அர்த்தம். செம பவர்ஃபுல்லான அவ்யக்த இஷாரா, ஆழமான அவ்யக்த இஷாரா இது. ஓம் சாந்தி. செம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க, பல முறை முரளி கேளுங்க. ஏன்னா அவ்வளோ இருக்குது. இது தாரணை ஆகணும்னா பல முறை கேட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கேட்டுட்டு அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு அதை தாரணை பண்ணிக்கிட்டே இருக்கணும். சாப்பிட்ற டைம் 3 வேளை சாப்பிட்றோமா, 3 வேளையும் போட்டு விட்ருங்க. ஸோ அதை கேட்க தான் நமக்குள்ளே தாரணை ஆகும். அலட்சியமாக இருக்காதீங்க. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.